உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைவருந்தலும் நீக்கலும் நீங்கலாம் அழகிலா விளையாட்டுடையாதவதலைவரன்னவர்க்கே சரணங்களே. ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்கிருள் அகல ஞான பொருண்கதிவிரிந்த புத்தேல் கைவலராழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் 38வது ஸ்லோக முறையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பகவான் உபதேசிக்கின்றார். 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 39வது ஸ்லோகம். பார்த்தா இந்த புத்தியானது ஆன்ம தத்துவ விஷயத்தில் உனக்கு இதுவரையில் சொல்லப்பட்டது. இனி எத்தகைய புத்தியோடு கூடியவனாய் இருந்தால் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாயோ அத்தகைய கர்மயோக விஷயமான புத்தியை சொல்லுகின்றேன், கேட்பாயாக. இது ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் பார்த்தனுக்கு இதுவரையில் சாங்கிய யோக அடிப்படையில், ஞான யோக அடிப்படையில் உபதேசம் செய்து வந்தார். எதை அறிந்தால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அது சாங்கியம். அதனை அர்ஜுன் உணர்ந்து தெளிந்து விட்டால் மேற்கொண்டு சொல்ல தேவை இருக்காது என்று கருதி உயர்ந்த தத்துவத்தை முதலிலேயே பகவான் சொல்லிவிட்டார். ஆனால் அர்ஜுன் உணர்ந்தபாடு இல்லை. சாங்கியம் உயர்ந்த நிலை, அதில் கர்மம் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஒரு சமயம் நானும் எனது நண்பரும் சைக்கிளில் ஆன்மீக கூட்டத்திற்கு போய் திரும்பிக் கொண்டிருந்தோம். சாலையில் போக்குவரத்து தடை ஏற்பட்டு இருபுறமும் வண்டிகள் நின்றுவிட்டன. டிராபிக் ஜாம். நாங்கள் ஒரு பேருந்துக்கு பின்னால் நிற்க வேண்டியதாயிற்று. நான் சொன்னேன், இப்படி சற்று நேரம் காத்திருந்தால் தடங்கள் நீங்கிவிடும், போய்விடலாம் என்று. அதற்கு நண்பர், வேண்டாம், பக்கத்தில் ஒரு சந்து இருக்கிறது, அதன் வழி சென்று 2 தெருக்களை கடந்தால் மீண்டும் இந்த சாலை வந்துவிடும் என்றார். இருவரும் அப்படியே தெருக்களை கடந்து சாலையை அடைந்த போது எந்த பேருந்துக்கு பின்னால் நின்றிருந்தோமோ அந்த பேருந்தும் சாலை தடங்கள் நீங்கி அந்த இடத்துக்கு வந்துவிட்டது. அப்போது நண்பரிடம் சொன்னேன், பேருந்து பின்னால் காத்திருந்து தடங்கள் நீங்கிய பின்பு வந்திருந்தால் அது ஞானயோக வழி, அங்கு செயல் இல்லை. ஆனால் தற்போது சைக்கிளை மிதித்து சுற்றி கொண்டு வந்தது கர்மயோக வழி. இதில் செயல் இருக்கிறது, ஆனால் அடைந்த போது இரண்டும் ஒன்றாகிவிட்டது என்று. ஆம், சாங்கியம் புரிந்துவிட்டால், புரிந்து கொள்வது அனைவருக்கும் பிடிபடாது. புரிந்துவிட்டால் வேறொன்றும் படிக்க தேவையில்லை, பழக தேவையில்லை. புரியாத போது மற்ற மார்க்கத்தையும் அலசி பார்க்க வேண்டும். 4 மார்க்கமும் முடிவில் ஒரே இலக்கைத்தான் எட்டுகின்றன. இருப்பினும் அவரவர் மனம் லயிப்பதில் வழிமுறைகள் மாறுபாடு தெரிகின்றன. பக்தி நோக்கத்தில் இறுதியாக இறைவனுடன் பேதமின்றி மனம் லயிக்கும் போது சித்திப்பது சாங்கியமே. கர்மயோகத்தில் எதிர்பார்ப்பின்றி மனம் அசைவற்ற தன்மை அடையும் போது சாங்கியத்திற்கே வருகின்றோம். ராஜயோக மார்க்கத்தில் இயமம் நியமம் பிராணாயாமம் முதலியன முடித்து சமாதியில் நிலைக்கும் போது சாங்கியமே. எந்த மார்க்கமானாலும் கடைசியில் சாங்கியத்திற்கு வந்த பின்பே முக்தி. இது புரிவதில்லை, பிடிபடுவதில்லை, அவ்வளவே. கதை ஒன்று கேட்டிருக்கின்றேன். ஒருவன் எப்படியாவது கடவுளை பார்த்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் சொர்க்கம் செல்ல அவனுக்கு நேர்ந்தது. அங்கு வாழை மரங்கள் கட்டி தோரணங்கள் பூமாலைகள் தொங்கவிட்டு அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அங்கிருந்த ஒருவனை பார்த்து அவன் கேட்டான், சொர்க்கத்தில் இவ்வளவு அலங்காரம் இருக்கின்றதே, என்ன விசேஷம் என்று. அங்கிருந்தவன் சொன்னான், இன்று கடவுளுக்கு பிறந்த நாள், அதனால் விழா எடுக்கின்றோம் என்று. கடவுளுக்கு பிறந்த நாள் உண்டா என்று இவனுக்கு தோன்றவில்லை. அப்படியானால் கடவுள் விழாவிற்கு வருவார், இங்கேயே பார்த்து விடலாம் என்று காத்திருந்தான். சற்று நேரத்தில் தொலைவில் ஒருவரை சுற்றி 50 பேர்கள் ராமா 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 என்று கோஷம் போட்டபடி வந்தார்கள். நடுவில் ஒருவர் வந்தார். அதை பார்த்தான், கீழே விழுந்து வணங்கினான். எழுந்து பார்த்தால் அந்த கூட்டம் அவனை கண்டு கொள்ளவே இல்லை, கடந்து போய்விட்டது. அவனுக்கு துக்கம் வந்துவிட்டது, கடவுள் கூட நம்மை கண்டு கொள்ளவில்லையே என்று. சற்று நேரத்தில் இன்னொரு கூட்டம், நடுவில் ஒருவர், அவரை சுற்றி 50 பேர்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று கோஷம். இவர்தான் கடவுள் போல இருக்கிறது என்று நெடுஞ்சான் கடையாக விழுந்தான். எழுவதற்குள் அந்த கூட்டமும் சென்று விட்டது. இவர்களுள் இவனும் விழுந்ததை அவர்களும் கவனிக்கவில்லை. என்ன செய்வது? பின் சிறிது நேரத்தில் அதே போன்று மற்றொரு கூட்டம், நடுவில் ஒருவர், இயேசுவே இயேசுவே கர்த்தரே என்று கோப்பாடு.
இம்முறையும் நெடுக்க விழுந்தான். அவர்களும் இவனை என்ன ஏது என்று கேட்கவில்லை. யாருமே இவனை கண்டுகொள்ளவில்லை. யாரிடம் கேட்பது? கவலைப்பட்டான். மனம் பாரமாகிவிட்டது. தொலைவில் ஒரு மனிதர் தனியாக வந்து கொண்டிருந்தார். கேட்பதற்கு ஒருவராவது கிடைத்தாரே என்று சந்தோஷத்தால் கடவுளை பற்றி இவரிடம் கேட்டால் தெரியும் என்று ஓடிச் சென்று அவரை பிடித்துக் கொண்டான். ஐயா, கடவுளர்கள் எல்லாம் கூட்டத்தின் நடுவே சென்றார்கள். விழுந்து வணங்கியும் என்னை கண்டுகொள்ளவில்லை. நான் கடவுளை காண வேண்டும். அவர் எங்கிருப்பார் என்று கேட்டான். அதற்கு அவர் சொன்ன பதில் அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அப்பா, நான் தான் உண்மையான கடவுள். என்னை விட்டு விட்டு எல்லாரும் தனித்தனி கோஷ்டிகளாய் பிரிந்து சென்று விட்டார்கள். நான் தன்னந்தனியாக நிற்கின்றேன் என்றார். இந்த கதை எதை உணர்த்துகின்றது? பிரம்மம் ஒன்றுதான். அதிலிருந்து விஷ்ணு, பிரமன், உருத்ரன் என்று தோன்றினார்கள். உலகத்தில் பல மதங்கள் தோன்றிவிட்டன. இருப்பினும் பிரம்மம்தான் முடிந்த முடிவான நிலை. சாங்கியம் இந்த நிலையைத்தான் சுட்டிக்காட்டுகிறது. அர்ஜுனனுக்கு ஆன்ம தத்துவம் விஷயம் விளங்கவில்லை. எனவே மேற்கொண்டு கர்மயோகம், பக்தி யோகம் என்று பிற மார்க்கத்தை பற்றி பகவான் உபதேசிக்க வேண்டியதாயிற்று. அடுத்து 2வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். இந்த நிஷ்காம யோகத்தில் முயற்சி செய்வது வீணாகாது. ஒரு கால் ஏதாவது அற்ப தவறுதலால் குற்றம் உண்டாகுமோ எனில் அதுவும் கிடையாது. இந்த கர்மயோகமாகிய தர்மத்தின் சிறிதளவும் பெரும் பயத்தில் இருந்து காப்பாற்றும். இந்த ஸ்லோகம். சாங்கியம் எப்படி முத்திக்கு வழிகாட்டுகின்றதோ அப்படியே நிஷ்காம கர்மம் வழிகாட்டுகிறது என்கிறார் பகவான். அதற்காக ஆன்மீக கூட்டத்தில் போகின்றவளை பார்த்து எப்படியாவது தத்துவங்களை அறிந்து கொண்டே தீர்வது என்று மண்டை உடைத்துக் கொள்ள வேண்டாம். அதற்கு ஈடான பலனை கர்மயோகம் அளிக்கிறது. காமிய கர்மம் பலனை எதிர்பார்ப்பது, நிஷ்காமிய கர்மம் பலனை எதிர்பார்க்காதது. சமீபத்தில் செய்தித்தாளில் ஒரு நடிகரின் பேட்டியை படிக்க நேர்ந்தது. அவர் நடிகர், பட தயாரிப்பாளரும் கூட ஆவார். அவர் ஒரு திரைப்படத்தை தயாரித்து வெளியிட்டார். அதில் 50 லட்சம் நஷ்டம் ஏற்பட்டது. இது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் அந்த தயாரிப்பாளர் நடிகர் அளித்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தனக்கு 50 லட்சம் லாபம் என்று சொன்னார். அங்கிருந்தவருக்கு முகத்தில் ஈயாடவில்லை. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். ஒருவர் வெளிப்படையாக கேட்டுவிட்டார். 50 லட்சம் நஷ்டம் என்று கேள்விப்பட்டோம், தற்போது லாபம் என்று சொல்கின்றீர்களே என்று. அதற்கு அவர் விளக்கம் அளித்தார். இதற்கு முந்தைய படத்தில் 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இந்த படத்தை எடுத்து முடித்து வெளியிடும் போது படம் ஓடாது என்று புரிந்துவிட்டது. எடுத்த படத்தை என்ன செய்வது? வெளியிட்டேன். இதிலும் அதே போன்று 1 கோடி ரூபாய் நஷ்டம் வரும் என்று முடிவு செய்துவிட்டேன். ஆனால் கடைசியில் 50 லட்சம் தான் நஷ்டமாகிறது. இதனால் 50 லட்சம் லாபம்தானே என்று சொன்னார். நாம் செயலை செய்வதற்கு முன்பே பலன் என்ற எதிர்பார்ப்பினை கோடாக வரைந்து கொள்கின்றோம். 1 கோடி நஷ்டமாகும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் 50 லட்சம் தான் நஷ்டம் ஏற்பட்டது. அவர் வரைந்த எதிர்பார்ப்பு என்ற கோடு 1 கோடி. எந்த செய்கையிலும் துவங்குவதற்கு முன்பே அதனால் விளையும் பலன் பற்றிய கோட்டினை வரைந்து கொள்கின்றோம். இந்த எதிர்பார்ப்பில் நமக்கு லாபமே கிடைத்தாலும் கோடு பெரியதாக இருந்தால், நீண்டதாக இருந்தால் அந்த லாபம் சிறியதாகவே தெரிகிறது. செயலை முடிக்கும் முன்பே பலன், அதாவது எதிர்பார்ப்பு என்ற கோட்டினை வரைவதால் வந்த வினை இது. எதிர்பார்ப்பு என்ற கோட்டினை வரையாவிட்டால் அந்த செய்கையில் கொஞ்சமாக கிடைத்தாலும் மிகுந்த சந்தோஷம் அடைவோம். ஏன்? கிடைத்ததை அளப்பதற்கு, அளவிடுவதற்கு எந்த அளவுகோலும் கிடையாது. நம்மை துக்கப்பட வைப்பது எதிர்பார்ப்பு என்ற கோடு, அளவுகோல்தான். இக்கோடுதான் செயலினால் விளையும் பலனை அளக்கிறது. நிஷ்காம கர்ம யோகத்தில் பலனை எதிர்பார்ப்பதில்லை. செயல் செய்ய நேர்ந்தது செய்தோம். பலனை பற்றிய சிந்தனை இல்லை. செயலை துவக்கும் முன்பே பலனை பற்றிய கோட்டினை கிழிப்பதில்லை. இதனால் செயல் முடிந்த பின்பு கிடைப்பதை அளக்க வழியின்றி கிடைத்தவற்றில் சந்தோஷப்படுவோம். நாள் முழுக்க மனதில் கவலை படர்ந்திருக்கும். ஒன்றுமே பெரியதாக ஏதும் நடந்திருக்காது. ஆனால் மனம் பாரமாக இருக்கும். மனதை துருவி துருவி பார்த்தால் சிறு எதிர்பார்ப்பு மூலையில் ஒட்டி கொண்டிருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் இவ்வளவு பெரிய துக்கத்தை படர
வழிவகுத்திருக்கும், முகத்தை தொங்கப் போட வைத்திருக்கும். எழுந்தவுடன் மனைவியோ அல்லது மகனோ ஏதாவது சொற்களை அள்ளி வீசி இருப்பார்கள். நாம் உழைத்து சம்பாதித்து வாங்கி போட்டு என்ன பிரயோஜனம், இப்படி சொல்லிவிட்டார்களே என்று சிறு ஆதங்கம் மலையளவு துன்பத்தை மனதில் குவித்து வைத்திருக்கும். அவர்களது குணத்தை இயல்பனை மாற்ற முடியாது. வேம்பு கசக்கும், பாகற்காய் கசக்கும். அதனை பாலில் ஊற வைத்தாலும் அதன் இயல்பான குணம் மாறாது. உலகில் எல்லோரையும் திருப்தி செய்ய முடியாது. கடும் சொல் வீசியவர்களின் குணம் அது என்று யோசித்து மனதின் அந்த எதிர்பார்ப்பினை தூக்கி எறிந்து விட்டால் உடனே மனம் நிம்மதியாகிறது, இலேசாகிவிடுகிறது. இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் எதிர்பார்ப்புகள் நம்மை சங்கடத்தில் தள்ளிவிடுகின்றன. எதிர்பாராமல் செயலை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். செய்வதற்கு முன்பு எப்படி செய்வது என்று திட்டமிடுவது தவறல்ல. ஆனால் இவ்வளவு பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பினை தவிர்த்து விட வேண்டும். நிஷ்காமிய கர்மத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் அவர்களுக்கு எப்போதும் சந்தோஷமே. அவர்களுக்கு தடையே வராது. அதாவது தடைகள் சங்கடங்கள் வரும், அவற்றை அனுகூலமாகவே உணர்ந்துவார்கள். மாறாக அதை தடையாக நினைக்க மாட்டார்கள். காரணம், பலன் எதிர்பார்ப்பு இல்லாமல் காரியத்தை துவங்குவதுதான் காரணம். கிடைத்ததெல்லாம் திருப்தியே என்ற மனப்பக்குவம் வேண்டும். புத்தகம் ஒன்றை வெளியிடும் போது இதனை படிப்பதால் என்ன நன்மை ஏற்படும் என்று முகவரையில் சொல்லி வைப்பார்கள். அதை போல நிஷ்காமிய கர்மயோகத்தில் என்ன பயன் என்று முன்கூட்டியே பகவான் கூறுகின்றார். இப்போதெல்லாம் அதை சொல், அதை செய், இதை செய் என்று சொன்னால் செய்தால் என்ன கிடைக்கும் என்று கேட்டு தெரிந்த பின்பே செயலில் ஈடுபடுகின்றார்கள். இதை உணர்ந்தே கிருஷ்ணர் தெளிவுபட உரைக்கின்றார். இந்த யோகம் பயத்தை போக்கும் என்கின்றார். என்ன பயம்? கல்லூரிக்கு அனுப்பிய மகள் ஒழுங்காக படிப்பை முடித்து திரும்புவாளா? வேலைக்கு போகும் மகள் கெட்ட சகவாசமின்றி வாழ்வாளா? இல்ல மகன்தான் வாழ்வானா? மனைவி நல்லபடியாக அமைவாளா? இந்த எதிர்பார்ப்புகள் உண்டாக்குவது சிறிய பயத்தை. ஆனால் பகவான் நிஷ்காமிய கர்மயோகத்தில் சிறிதளவு பழகினாலும் பெரிய பயத்தை போக்கும் என்கின்றார். பெரிய பயம் எது தெரியுமா? மரண பயம்தான். அலுவலகத்தில் ஒருவர் நாத்திகம் பேசுபவர் கோயிலுக்கு போக மாட்டார். அவருக்கு 55 வயது ஆகியிருக்கும். திடீரென்று குங்குமம் இட்டுக் கொண்டு பக்தி பழமானார். கோவிலுக்கு போய்விட்டு அதன் பிறகே அலுவலகம் வரத் தொடங்கினார். விசாரித்தால் ஒன்றுமில்லை, ஏதோ தோன்றியது அவ்வளவுதான் என்று பல முறைகள் பதில் சொல்லி மழுப்பி வந்தார். ஒரு நாள் அனைவரும் கெட்டியாக பிடித்துக் கொண்டோம். அவரால் மறைக்க முடியவில்லை. காரணத்தை சொல்லிவிட்டார். வயதாகிவிட்டது, எப்போது மரணம் வந்துவிடுமோ, நல்லபடியாக போய் சேர வேண்டும், இன்னும் பல கடமைகள் பாக்கி இருக்கின்றன, அவைகளை முடித்து விட வேண்டும் என்பதால் தான் என்று சொன்னார். இதே போன்று நன்கு படித்த ஆசிரியர் கோவில் பக்கமே பார்க்க முடியாது. நல்ல சம்பாத்தியம், தனியாக டியூஷன் எடுப்பார். அதிக அளவில் பணம் கட்டினார், பணம் ஈட்டினார். ஓய்வு பெற்ற பின்பு பழத்தட்டுடன் கோவிலுக்கு வருகிறார். கோவில் படிக்கட்டுகளை தொட்டு தொட்டு கும்பிட்டுக் கொண்டே போகிறார். ஆம், மரண பயம் யாராலும் வெல்வதற்கு அரியது. நமது ஆசைகள் நிறைவேறாத பொறுமல்கள், விட்ட சவால்கள் அனைத்தும் மரணத்தோடு முடிந்து விடுகின்றன. வாழ்வே நம்பிக்கையில் தான் ஓடுகிறது. கணக்கில் அடங்காத துயரம் வந்தாலும் எப்படியும் ஒரு நாள் சந்தோஷம், நிம்மதி, இன்பம் வரும் என்ற நம்பிக்கையே வாழ வைக்கிறது. மரணத்தில் அடுத்த கணத்தின் நம்பிக்கை கிடையாது. வாழ்ந்த வாழ்க்கை, அனுபவித்த சுகம் இனி தொடராத நிலை. இத்தனை நாள் வாழ்ந்துவிட்டு அடுத்து என்னவாக ஆகிறோம் என்பது தெரியாமல் போவதென்றால் மரண பயம் வரத்தான் செய்யும். மரண பயத்தை வெல்வதே வெற்றி. தன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்பதை அறிந்தே வாழும் வயதான பிச்சைக்காரனும் கூட மரணத்தை கண்டு அஞ்சுகின்றான். என்னுடன் பணிபுரியும் அம்மையார் ஒருவர் பக்தி உள்ளவர், புராணம் அறிந்தவர். அவருடைய கணவன் குடிகாரனாக இருந்தான். அவன் திருந்த மாட்டானா என்று எதிர்பார்த்து இயங்குவார். மனதில் மாறாத கவலை. அவனும் இறந்து விட்டான். தற்போது பிள்ளைகளுடன் வசதியாக வாழ்கின்றார். வாழும் வீடு, பங்காளிகள் பாகப்பிரிவினால் வழக்கு பிரச்சனையில் இருக்கிறது. அவருக்கு சர்க்கரை அதிகமாக இருக்குது. திடீரென்று காலமாகி போய்விட்டால், பிரச்சனையை தீர்க்காமல் வீட்டினை அப்படியே விட்டு விட்டு சென்று விட்டால் தன் மரணத்தின் பின்பும் பிள்ளைகள் தம்மை திட்டி தீர்ப்பார்கள் என்று இப்போது கவலை. என்ன விதமான எதிர்பார்ப்பு! வாழும் போதும் எதிர்பார்ப்பு, வாழ்க்கைக்கு பிறகும் எதிர்பார்ப்பு. மரணம் அடைந்த பின்னும் என்னவாவது ஆகிவிட்டு போகிறது.
இல்லையா? உயிருடன் இருக்கும் போதே சாவுக்கு பயந்து, இல்லையா, சாவுக்கு பின்னால் எப்படி திட்டுவார்கள் என்று எதிர்பார்ப்பு, எதிலும் எப்போதும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தால் கவலை எப்படி போகும்? மன சஞ்சலம் நீங்கவில்லையே என்று அங்கலாய்ப்பதில் என்ன பிரயோஜனம்? இனிப்பு பழம் எல்லாவற்றையும் சாப்பிடுவதை நிறுத்தாமல் சர்க்கரை அளவு ஏறிக்கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவது போல இருக்கிறது. பகவான் சொல்கிறார், இந்த கர்மயோகத்தால் மரண பயமும் நீங்கும் என்று. எப்படி? காமத்தில் உள்ள மனம்தான் அஞ்சும், நடுங்கும். ஆசை உண்டான போதே பயம் ஏற்படுகிறது. அதிக அளவு பணம் இருந்தாலே தூக்கமும் போய்விடுகின்றது. மடியில் கனம் இருந்தால் பயம், மனதில் காமம் இருந்தால் நிம்மதி இல்லை. காமிய கர்மம் பந்தத்தை ஏற்படுத்தி விடுகிறது. நிஷ்காமிய கர்மத்தால் எதிர்பார்ப்பு அழிந்து விடுகிறது. கணத்திற்கு கணம் வாழும் நிலை ஏற்படுகிறது. இன்று இதை செய்ய நேர்ந்தது, செய்கின்றோம். அதன் பலனை பற்றிய அக்கறை கிடையாது. உலக உயிர்கள் அனைத்துக்கும் படியளக்கும் பகவான் தமக்கும் படியளப்பான். எது கிடைத்தாலும் திருப்தியே என்ற நிலையினை எட்டி விடுகின்றோம். எதிர்பார்ப்புதான் பலனை பற்றிய சிந்தனையை கொண்டு வருகின்றது. பலன் கிடைத்தாலும் எதிர்பார்த்ததோடு ஒப்பிட்டு சிறியதா பெரியதா, கொஞ்சம் கிடைத்திருக்கிறதா அதிகம் கிடைத்திருக்கிறதா என்று கணக்கிட வைக்கிறது. அல்லது கிடைக்கப் போவது நன்மையாக இருக்குமா, தீமையில் முடிந்து விடுமா, லாபமா நஷ்டமா என்றெல்லாம் மன வருத்தத்தில் உழல வைப்பது எதிர்பார்ப்பு, காமம் என்பதுதான். இந்த அடிப்படையை தகர்த்து விடும்போது மரணத்துக்கு பின் எது எது நேர்ந்தால் என்ன அல்லது நேராவிட்டால் என்ன, எதிர்பார்ப்பு இன்மையால் மரணமும் சர்வ சாதாரண செயலாகிவிடுகிறது. உறங்குவதைப் போல பெரியதையே தவிர்க்க கற்றுக்கொண்டால் மற்ற பயம் எல்லாமே ஒன்றுமே இல்லாது. நிஷ்காமிய கர்ம யோகம் மரண பயத்தையும் போக்கிவிடுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.